ஹாய் ஆல். இந்த வீடியோ எதை பற்றினா டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றி. நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து போடுவாங்க. அது கூட நமக்கு டேட் வந்துருச்சு. எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னா வந்து 7th வந்து 7.5 ரிசர்வேஷன் 7th ஜூலை, 14th ஜூலை வந்து ஜெனரல் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. எப்போவுமே நாங்கள் படிக்கும் போதுலேருந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, நாங்கள் என்ன சுற்றி என்ன பண்ணாங்க, நான் என்ன பண்ணேன், எப்படி என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், அதை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் கவுன்சிலிங் போடும்போது அப்போ என்ன பண்ணாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, சென்னையில் இருக்க பசங்க, என் காலேஜில் இருக்க பசங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, எங்கள் ஊரில் என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன். முதல் மிஸ்டேக் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அவங்க வீட்டு சைடு பார்ப்பாங்க எப்போவுமே. இப்போது சென்னையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அவன் வீட்டு சைடு பார்த்தான். என் ஃப்ரெண்டு, அவன் பேர் வந்து தாரிக்னு ஒரு பையன். அவன் வந்து சென்னையில் மட்டும் தான் பார்த்து போட்டான். அப்போ வந்து என் காலேஜ் கிடச்சிச்சு. அதுவும் Tier 1 காலேஜ் தான், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன். இந்த மாதிரி ஒருத்தன் கோயம்புத்தூரில் காலேஜ் போடுறான். என்ன காலேஜ் போடுறான்? PhD காலேஜ் போடுறான். அவனுக்கு PhD கிடைக்கல. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் காலேஜ் வந்து குமரகுரு கிடைக்கல, பண்ணாரி அம்மன் கிடைக்கல. அப்படி கிடைக்காம இருக்கும்போது Tier 2 காலேஜ் ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிருச்சு பாருங்க. அப்போ காலேஜ் Tier 2 கிடைக்கும் போது இவனுக்கு வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து சென்னை ப்ரிஃபர் பண்ணிட்டு தான் அவன் கண்டிப்பா சென்னை கிடைச்சிருக்கும். சென்னையில Tier 1 காலேஜ் கிடைச்சிருக்கும். இவனுக்கு வந்து கோயம்புத்தூர் Tier 2 காலேஜ் கிடைக்குது. இப்போ இதுக்கு என்ன மிஸ்டேக்? நம்ம வீட்டு சைடு காலேஜ் பார்க்கறதுனால தான். எப்பவுமே சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது வீட்டு சைடு காலேஜ் பார்க்காதீங்க. Tier 1 காலேஜ் பாருங்க. ஹாஸ்டல்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து அந்த காலேஜுங்கிறத உங்க பிராண்ட் வேல்யூ. இப்போ ரெஸ்ட் போட்டுறீங்க, அந்த ரெஸ்ட் ஆலன் சொல்லிங்க. அப்போ அந்த ஆலன் சொல்லி போடுறது உங்க பிராண்ட் வேல்யூ. அந்த பிராண்ட் வேல்யூ உங்க காலேஜ் கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அந்த பிராண்ட் வேல்யூ. இப்போ தௌஃபிக் ராஜா ஃப்ரம் கும்பகோணம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படி சொல்றேன்னா, அந்த தௌஃபிக் ராஜாவுக்கு அது ஒரு பிராண்ட் வேல்யூ. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, மார்க் சிஜிபி பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் உங்க 12th வரைக்கும் தான். நீங்க 12th வந்து கட் ஆஃப் எடுக்கிறீங்க 175 195. அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படி தான் கட் ஆஃப் எடுக்கலாம், பிரைவேட் ஸ்கூல் படி தான் எடுக்கலாம் கட் ஆஃப். இதில் வந்து சிஜிபிஏ கொடுப்பாங்க. இப்போ 12th வந்து நீங்க கவுன்சிலிங் போடுறீங்க, அப்போ கட் ஆஃப் இருக்கும். அப்போ காலேஜ் வரும்போது காலேஜுக்கு சிஜிபிஏ வரும். எல்லா காலேஜில் படித்தாலும் சிஜிபிஏ நல்லா வருமே, எல்லா காலேஜில் படித்தாலும் சிஜிபிஏ வரும். எந்த காலேஜ் படித்தாலும் பிரச்சனை இல்லை, சிஜிபிஏ நல்லா வச்சுப்போனா அது வந்து நீங்க நினைக்கிறது தவறு. இப்போ காலேஜ் பொறுத்து தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டே வரும். இப்போ NIRF ரேங்கிங் உண்டு. NIRF ரேங்கிங்னா வந்து டாப் காலேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த NIRF ரேங்கிங் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டே வரும். இப்போ என் ஃப்ரெண்டு காலேஜுக்கு வந்துச்சு, அவனுக்கு வந்து JSW கம்பெனி வந்துச்சு. இதே JSW வந்து அந்த NIRF அந்த 100க்கு மேலே இருக்க காலேஜ் வருமா கேட்டா தெரியாது. அப்படி தெரியாம இருக்கும்போது நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணும்போது சாய்ஸ் ஃபில்லிங்ல Tier 1 காலேஜ் போகணும். உங்க வீட்டு சைடு பார்க்கக்கூடிய இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்கன்னா, சிட்டி சைடு இருக்க காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. இப்போ சிட்டில என்ன இருக்கு? சென்னை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு. இப்போ சென்னையில டாப் காலேஜ் என்ன பார்ப்பீங்க? அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி பார்ப்பீங்க, SSN பார்ப்பீங்க, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் பனிமலர் பார்ப்பீங்க, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சாவித்தா. அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய காலேஜ் இருக்கு. இப்போ அந்த மாதிரி பெரிய காலேஜ் பார்ப்பீங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு பெரிய காலேஜ் பார்ப்பீங்க. எக்ஸாம்பிள் எழுதிங்க, PhD டெக், குமரகுரு, பண்ணாரி அம்மன். அந்த மாதிரி கோயம்புத்தூர் சைடு பாக்குறீங்க. இப்போ 2 சிட்டியை பார்க்கும்போது இடையில ஒரு சிட்டியை மறந்துடுவீங்க. இடையில ஒரு சிட்டி இருக்கு மதுரை. அந்த மதுரையில ஒரு பெரிய காலேஜ் இருக்கு தெரியுமா? தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அந்த காலேஜ் யாருக்கும் தெரியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த மிஸ் ஆகிருக்கும்போது உங்க பிராண்ட் வேல்யூ உங்களுக்கு போயிருச்சு. இப்போ நீங்க வந்து சிட்டியை ப்ரிஃபர் பண்ணாம மதுரையில் இருக்க தியாகராஜா காலேஜ் சூஸ் பண்ணீங்க. அப்போ சூஸ் பண்ணும்போது நீங்க அந்த காலேஜுக்கு போனாலே போதும், உங்க லைஃப் வந்து அப்படி மேலே வந்துடும். எப்படி சொல்லணும்னா, NIRF ரேங்கிங்ல ஒரு பெரிய காலேஜ், பெரிய கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் கொண்டு வருவாங்க. நீங்க அந்த காலேஜுக்கு போனாலே போதும், உங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணும், எப்படி உங்களை செலக்ட் பண்ணணும், எப்படி உங்க கேட்டகரி உங்களுக்கு உங்க அகாடமிக்ஸ் ஏற்ற மாதிரி எப்படி பிளேஸ்மெண்ட்டுக்கு போகணும், இல்ல உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பிடிக்குதா இல்லையா, எல்லாமே பார்த்து அவங்களும் அனுப்பிடுவாங்க. இப்போ வந்து Tier 1 காலேஜுக்கும் Tier 3-4 காலேஜுக்கும் இப்போ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ Tier 1 காலேஜ்னா வந்து நீங்க வந்து கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. படிப்புல கஷ்டப்படணும், படிக்கணும், அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ஸ்கில்ஸ் கத்துக்கணும், எக்ஸ்ட்ரா கோர்ஸ் கத்துக்கணும். அப்படி இருந்தா காலேஜ் NIRF ரேங்கிங் படி கம்பெனி வந்துருவாங்க. நீங்களும் காலேஜ் வரும்போது அங்கேயே அட்டன் பண்ணுவீங்க, கம்பெனி பிளேஸ் செலக்ட் ஆயிருவீங்க. இதே மாதிரியே ஒருத்தன் வந்து இருப்பான், செம்ம டாப்பரா இருப்பான், டேலண்டா இருப்பான், நல்லா படிப்பான். அவன் ஊர்ல படிக்கிறான், +2 நல்லா கட் ஆஃப் வச்சிருக்கான், ஊர்ல படிச்சிருக்கான், ஊரோட காலேஜ் சேர்ந்துட்டான். அந்த ஊர்ல காலேஜ் சேரும்போது அவனுக்கு வந்து நல்ல ஸ்கில்ஸ் இருக்கு, கோர்ஸ் படிச்சிருக்கான், எல்லாம் படிச்சிருக்கான், நல்லா சிஜிபி வச்சிருக்கான். ஆனா அப்படி இருக்கும்போது அவனுக்குன்னு ஒரு பிளேஸ்மெண்ட் வந்தா தான் அவனால மேல வர முடியும். இப்போ அவன் வந்து தேர்வானான்னு கேட்டாங்க, கண்டிப்பா தேர்வான். வெளில வந்து அந்த மாதிரி முயற்சி செய்யற பையன் கண்டிப்பா வந்து நம்ம வெளில வந்து சைன் ஆகும்னு தேர்வான். அப்படியும் அவன் தேடும் போது அவனுக்கு வந்து அவன் நினைச்சு பார்க்குற பேக்கேஜ் கிடைக்குமானா தெரியாது. 2.5 CTC, 3 CTC அந்த மாதிரி அவனுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க நல்ல பெரிய காலேஜ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே 4.5, 5.5, 6.5 அப்படி வந்து உங்களுக்கு பேக்கேஜ் நல்ல பேக்கேஜ் கிடைச்சிடும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நானும் அந்த மிஸ்டேக் பண்ணேன். என்ன பண்ணாங்களே, இப்போ
இப்போ எல்லாரும் நாகப்பிரதம் என்ன சொன்னாங்கன்னா சிஎஸ்சி. எனக்கு முன்னாடி உள்ள பேட்சில் வந்து மெக்கானிக்கல். எனக்கு முன்னாடி உள்ள பேட்ச்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் 10 வருஷம் வைங்களேன். அதுக்கு முன்னாடி மெக்கானிக்கல் தான் பெருசு. மெக்கானிக்கல் அப்படி ஒரு ஹைப் இருந்துச்சு. நான் படிக்கும்போது சிஎஸ்சி ஹைப் இருந்துச்சு, அப்புறம் ஏஎம்எல் ஹைப் இருந்துச்சு. அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அப்படி சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து என்ன படிக்கணும்னு தெரியல அப்படி வைங்களேன், இன்ட்ரெஸ்ட் தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்ல காலேஜில் ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்க. நீங்கள் எல்லாமே ஐடி ஃபீல்டில் போகலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சிஎஸ்சி, ஏஎம்எல், ஐடி அப்படி தான் போடுவீங்க. அப்படி போடாதீங்க. அப்படி போட்டாவீங்கன்னா உங்களுக்கு டயர் 1 காலேஜ் மிஸ் ஆகி அப்படி அடுத்த டயர் வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி மீதி இருக்க சீட்டில் வந்து வேற ஒருத்தவங்க போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. நான் சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சிங்க எப்படி போனேன்னு நான் சொல்கிறத வச்சு. நாங்கள் வந்து தப்பு பண்ண சொன்னால் என்ன பண்ணோன்னா, இப்போ அந்த டிமாண்டுக்கு நாங்கள் அந்த சிஎஸ்சி, ஐடி, ஏஎம்எல் பார்த்தோமா. இப்போ நானும் என் ஃப்ரெண்டு தான் கவுன்சிலிங் போட்டோம். எப்படி போட்டாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ் இருக்குங்களா, ஏ காலேஜில் சிஎஸ்சி, ஐடி, ஏஎம்எல், ஏஐடிஎஸ், சிஎஸ்பிஎஸ், சிசி, அப்புறம் இசி மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வச்சேன். என் ஃப்ரெண்டு இசியை வைக்கல, அவன் 5 மட்டும் தான் போட்டான். அந்த மாதிரி அப்படி பி ஒரு காலேஜ், சி ஒரு காலேஜ், டி ஒரு காலேஜ். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிஎஸ்சி, ஐடி, ஏஎம்எல், ஏஐடிஎஸ் அவ்வளோதான் வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. அப்படி வச்சு நம்ம டயர் 1 காலேஜ் மிஸ் ஆயிரும். ஆனால் வந்து அப்படி வைக்கும்போது என் நேரத்தில் வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இசிஐ கிடச்சிருச்சு. அப்போ இசிஐ கிடைச்சும் போது தான் இசிஐ தான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு. அப்போ நான் சிஎஸ்சி பேர் தான் வைங்களேன், எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நீங்கள் சாய்ஸ் பண்ணி போனால் இசிஐ கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன் சேர்க்கலன்னா வைங்களா, இசிஐ படித்து நீங்கள் ஐடிக்கு போயிருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் போயிருக்கலாம், கம்யூனிகேஷன் போயிருக்கலாம், கம்யூனிகேஷன் வைங்க நெட்வொர்க்கிங் ரோல் போயிருக்கலாம், இசிஐ நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரோல் போயிருக்கலாம், எம்பராய்டரி போயிருக்கலாம், இல்லைனா வந்து செமிகண்டக்டர் ஸ்டைலில் போயிருக்கலாம். அப்படி இல்லைனா வைங்க ஐடிக்கு போயிருக்கலாம். நீங்கள் கோடிங், இந்த சிஎஸ்சி கற்றுக்கிற கோடிங் நீங்கள் கற்றுக்கிட்டு கம்பெனி எடுப்பாங்க. இசி ஸ்டூடெண்ட்டே ஐடி சிஎஸ்சி பேஸ் பண்ணி எடுப்பாங்க. என்ன இந்த சிஎஸ்சி அட்டன் பண்ணுற கம்பெனி விப்ரோ, ஆக்சென்ச்சர், டிசிஎஸ் எல்லாமே இசி பேஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் வைஸாக தான். இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் சிஎஸ்சி, ஐடி, ஏஎம்எல் சூஸ் பண்ணுன்னு கேட்டால் அதை மாற்றிக்கங்க. பெரிய காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, டயர் 1 காலேஜில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைங்க. உங்களுக்கு என்ன படிக்கணும்னு ஐடியா இல்லைனா சிஎஸ்சி. அப்போ ஐடியா இல்லாத என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐடியா என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ என்ன ஹைப் இருக்கோ அதை போட்டுருவாங்க. சிஎஸ்சி, ஐடி, ஏஎம்எல், ஏடிஎஸ் அப்படி போடுவீங்க. அப்படி போடுறத விட நீங்கள் பாருங்க, ஐடியா நீங்கள் வந்து என்ன போலாம் கற்றுப்பீங்க. அப்படி இருக்கும்போது சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ் போட்டு அதுக்கப்புறம் இசிஇ, அதுக்கப்புறம் ட்ரிபிள் இ அந்த மாதிரி ஒரு கோர்ஸையும் போட்டுக்கோங்க. போட்டால் அவங்க டயர் 1 காலேஜில் கிடச்சிடும். உங்களுக்கு ஈஸியாக ஒரு வேலை கிடச்சிடும். அப்படி இல்லைனா உங்களுக்கு நல்ல லேப் ஃபெசிலிட்டி கிடைக்கும். இல்லை ரிசர்ச் நல்லா பண்ணுவீங்க. ஏதோ ஒரு இன்னோவேட்டிவாக யோசிக்க தோணும் உங்களுக்கு. வேற வந்து என்ன பண்ணுவோம், அங்கேயே உங்களுக்கு இப்போ ஆக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க வைங்களேன். அந்த மாதிரி காலையில் வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க. உங்களை ப்ரமோட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுத்தோ, உங்கள் ஐடியாவுக்கு ஃபண்டு கொடுத்தோ, இல்லைனா உங்களுக்கு நல்ல கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காலேஜில் நீங்கள் நினைக்க ஈஸியாக கிடச்சிடும். அப்போ வந்து நீங்கள் டயர் 1 காலேஜ் தான் சூஸ் பண்ணணும். மெயினாக சொல்கிற காரணம் காலேஜ் தான். டயர் 1 காலேஜ் சூஸ் பண்ணுங்க. இப்போ கவுன்சிலிங்கோட செகண்ட் ரவுண்ட் பசங்க வைங்கள, அவங்களுக்கு டயர் 1 காலேஜ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, கிடைக்கல வைங்க. அப்போ டயர் 2லேயே ஒரு டாப் காலேஜ் இருக்கும். டாப் ஒரு 10-20 காலேஜ் இருக்கும். அந்த காலேஜ் சென்னையில் இருக்கலாம், கோயம்புத்தூர்ல இருக்கலாம், மதுரையிலையும் இருக்கலாம், சேலம்லையும் இருக்கலாம், ஈரோட்லையும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்தந்த காலேஜ் சூஸ் பண்ணுங்க. பரவாயில்ல, சிட்டியில பரவாயில்ல. படிச்சு முடிச்சு சிட்டிக்கு தானே வர போறீங்க வேலைக்கு. சிட்டிக்கு தான் வந்தாகும். ஈரோட்டில் படித்த என் ஃப்ரெண்டு சிட்டியில் தான் ஒர்க் பண்ணுறா, சென்னையில் சிட்டியில் தான் ஒர்க் பண்ணுறான். அங்கே வந்து தான் அப்போ நீங்கள் கற்றுக்கலாம். சிட்டியில் தான் எக்ஸ்போசர் கிடைக்கும். அது உண்மைதாங்க. ஆனால் வந்து அந்த டயர் 1 மாதிரி வராது. டயர் 1 பெரிய காலேஜ், டாப் காலேஜ் மாதிரி வராது. நீங்கள் எக்ஸ்போசர் நீங்கள் எப்போலாம் கற்றுக்கலாம். படிச்சு முடித்த பிறகு கூட எக்ஸ்போசர் கற்றுக்கலாம். அதனால வந்து இந்த மாதிரி ஊர் சைடு, வீட்டு சைடு நம்ம காலேஜ் பார்த்துக்கலாம். வீட்டு ஃபுட் கிடைக்கும். அப்படியே டிபெண்ட் பண்ணாதீங்க. நாளைக்கு வேலை கிடைச்சா நீங்கள் வெளியூர் தான் போகணும். வெளியூர் போகிற சுச்சுவேஷன் தான் வரும். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா வேலை குஜராத்தில் போடுவாங்க, போட தான் செய்வாங்க. இப்போ என்ன பண்ண முடியும், நீங்கள் வீட்டு வந்து தான் ஆகணும். இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் அடுத்த வரப்போகிற அப்கமிங் வீடியோவில் என்னென்ன காலேஜ் தான் சாய்ஸ் பண்ணி போடுறான்னு சொல்லி போடுறேன். அப்புறம் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமே தெரிய மாட்டிருக்கு. அதுவும் வந்து ஒரு நாள் போகணுன்னு தான் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமு, என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது, எத்தனை ஸ்காலர்ஷிப் இருக்குது, யாருக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் இருக்குது, அது எல்லாமே அடுத்த வீடியோவில் போகலாம்.